ஹலோ வியூவர்ஸ், நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் தால் ஊத்தப்பம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன பார்க்கலாம். முதல்ல தோசைக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். பாசிப்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, தயிர் 3 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 4, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, சீரகம் 1/2 டீஸ்பூன், புதினா சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. கழுவி மிக்சியில் போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், புதினா, தயிர், உப்பு சேர்த்து தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. மேலே ஊற்றப்போகிறதுக்கு மேலே தூவ வேண்டிய காய்கறியெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பன்னீர் துருவல் 2 கப்பு, கேரட் துருவல் 1 கப்பு, கேப்சிகம் 1/2 கப்பு, வெங்காயம் பொடியாக நறுக்குனது 1/2 கப்பு, கொத்தமல்லி 1/2 கப்பு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு. இதை எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஓரளவுக்கு நல்லா கலந்து உதுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் வச்சு இந்த மாவை மெல்லிய தோசையாக ஊற்றி மேலே இந்த காய்கறி கலவையை நல்லா தூவி தேவையான எண்ணெய் சுற்றி ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு செவக்க விட்டு எடுங்க. சிறு தீயிலேயே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா செவந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. இது ரொம்பவே ஹெல்தியானது. இது தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, வெங்காய சட்னி எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். இல்லை சாஸ் கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்பப்போ செய்து கொடுங்க. ரொம்ப ஹெல்தியானது. மீண்டும் இதை செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.